கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். ஒரே ஒரு அறிவிப்பை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நேர கடந்து போவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு பெரிய வெள்ளி ஆராதனை, புனித வெள்ளி ஆராதனையாக இருக்கிறபடியால் காலை 9 மணிக்கு நம்முடைய சபையில் ஆராதனை உண்டு. ஆகையினால வருகின்ற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஆராதனை காலை 9 மணிக்கு நம்முடைய சபையில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏப்ரல் மாத முதல் நாளில் நாம் யாவரும் சபையில் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து நாம் ஜெபித்து நாம் ஆராதித்து நாம் துவங்குவது அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த மாதத்தை துவங்கும் போது கர்த்தர் அந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த 4ஆம் மாதமாகிய ஏப்ரல் மாதத்திற்காக தேவனிடத்தில் நான் ஜெபித்த போது கர்த்தர் நமக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிற வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை தேவனாய் கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக இதை உறுதிப்படுத்தினார். நாம் வாசிப்போம். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த மாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் முழுவதுமாக நடத்துவேன். அல்லேலூயா. எப்படி நடத்துவேன்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட கேட்கவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போது தேவனாய் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் சொல்லுகிறாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். அல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நம்மை முடிவு பரியந்தமும் தேவன் நம்மை வழி நடத்தும் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. ஏன் இதுவரை எங்களுக்கு வழி தெரியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அறியாத வழியில் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை வழி நடத்த போகிறார். வாய்த்தோன்னு சொல்லாமா? கர்த்தர் என்னை வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம நடக்கும்போது நம்முடைய இந்த சின்ன மூலையில் நம்ம நடப்போம். கர்த்தர் நடத்துவார் என்று சொன்னால் அவர் பாருங்க, பரலோகத்தின் அவர் பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்தும்போது நமக்கு அது ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உண்மையாகவே நம் தேவன் நம்மை இந்த மாதம் முழுவதுமாக நடத்துவார். எப்படி நடத்துவார் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதோடு இங்கே நிறுத்துது. இங்கே தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. வார்த்தையில் இங்கே நிறுத்துது. ஆனால் இந்த வனாந்தரத்தில் தான் அவருடைய ஆரம்பம் துவங்குது. அல்லேலூயா. எது வரைக்கும் அப்படின்னாக்கா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானில் சேரும் வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மேகமானது வழி நடத்தினதான். அல்லேலூயா. அக்கினி எதற்காக தேவனை கர்த்தர் வச்சார்னா,
அக்கினி நடத்தலை, அக்கினி வெளிச்சம் காட்ட வச்சாராம், மேகத்தின் மூலமாக நடத்தினாராம். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் நான் தியானித்து ஆராய்ந்து பார்க்கும்போது மேகம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, மேகம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத, மற்ற எல்லா ஜனங்களுக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் அவருடைய மகிமையில் நடத்தினாராம். தேவனே அவருடைய மகிமையில் மேகமாக, இல்லையா, தூதனை, பிரதான தூதனை மேகமாக தேவனாய் கர்த்தர் பாருங்க அவர்களை நடத்தினார். எப்படின்னா வனாந்தரத்தில், எப்பொழுதெல்லாம் வனாந்தரத்தில், இல்லையா, மேகமாய் கொடையாக நிழலாக இருந்து அவர் வழி நடத்தினார். இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு கொடுமையான வெயிலாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு மேகமாக இருந்து நமக்கு அவருடைய மகிமையில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை நிச்சயமாய் நடத்துவார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தருடைய மகிமையான மேகத்தினாலே வழி நடத்தப்பட்டார்கள். இந்த மகிமையில் அவர் வழி நடத்தும் போது அவர்களுக்கு கவனிக்கணும், தேவைகளான சகலத்தையும் அவர் மகிமையில் அவர் என்ன செஞ்சாராம், தந்து வழி நடத்தினாராம். அல்லேலூயா, இல்லையா. அவருடைய தேவையான உணவாகிய மன்னாவை மகிமையில் தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் விரும்பின இறைச்சியை கர்த்தர் மகிமையில் தான் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு வேண்டிய தாகத்தை கர்த்தர் மகிமையாய் அவர் என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். அல்லேலூயா. எங்கன்னா எல்லாமே வனாந்தரத்தில் தான். ஏன்னா வனாந்தரத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு நிலை, யாருமே உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் கர்த்தர் தான் அவருடைய மகிமையில் அவர் 40 ஆண்டுகள் அவர்களுக்கு அந்த மேகமான மகிமையில் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எப்படி கொடுத்தாருன்னா, போதும் போதும் என்ற அளவுக்கு அவர் குறைவில்லாமல் நிறைவாய் கொடுத்து அவளை மகிழ்ச்சியாய் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவ ஜனங்களை நம்ம கேட்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் நடத்துவார், இதை நம்ம கேட்குறோம். ஆனால் நமக்கு ஒரு பக்கம் பல தேவைகள் எப்படி இருக்குதுன்னா பெருசாக இருக்கலாம். தேவையை பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், இல்லையா. உங்களுக்கு பல தேவை இருக்கலாம், அந்த தேவைகள் மிகவும் பெரிதாக இருக்கலாம். சில குடும்பத்தில் பணம் தேவைகள், முக்கியமாக பணம் தேவைகள் அல்லது பொருளாதார தேவைகள் மிகுதியுள்ளதாக இருக்கலாம். நீங்கள் அதிகமான தேவையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். சிலருக்கு பல மனித உதவிகள் தேவையுள்ளவர்களாய் இருக்கலாம். பல உதவிகள் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பல உதவிகளை தேடி நாடி ஓடுகிறவர்களாக இருக்கலாம். சிலருக்கு இருதயத்தில் பல தேவைகள் நிறைந்து காணப்படலாம், நிறைவேற்ற முடியாத தேவைகள் இருதயத்தில். சிலருக்கு குடும்பத்தில் பல தேவைகள், இல்லையா. இப்படி அநேக காரியத்தின் மூலமாக நமக்கு அநேக தேவைகள் உள்ளவர்களாய் நம்ம இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் யோசித்து பாருங்க, அவர் மகிமையில் அவர் என்ன செஞ்சாரா, அவர் நடத்தினார். ஜனங்களுக்கு எப்படி வந்தது தெரியாது, ஆனால் அந்தந்த நேரத்தில் சரியாய் தேவனாய் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்கு அதினதின் காலத்தில் அவர் நேர்ச்சியாய் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் வழி நடத்தும் போது நமக்கு குறையவே இருக்காது. அல்லேலூயா. நம்ம வழி நடத்தும் போது நம்மை நாமே நடத்தி கொள்ள முடியும், நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். ஆனாலும் தேவன் நடத்துகிறது போல நம்ம நடத்தி கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவன் பாருங்க ஆச்சரியமான வழியில் நடத்துவார், அதிசயமான வழியில் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்காத வழியில் நடத்துகிறோம். ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்போம். அதுதான் கர்த்தருடைய வழியாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இதுதான் கரெக்டான வழி நினைப்போம், ஆனால் அது நமக்கு திருப்தியாக இருக்காது, அது நமக்கு சந்தோஷமாக முடியாது. ஆனால் நம்ம அறியாத வழி ஒன்று இருக்கும். இதில் தான் தேவனை கர்த்தர் பாருங்க நம்மை அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் பாருங்க, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மகிமையாக இருந்தாராம். எல்லா ஜனங்களும் பார்த்தாங்களாம். பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மேகம் அப்படியே கடந்து வருது. அது கீழே பார்த்தா பல கூட்டங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
பல ஜனங்கள், இத்தனை லட்சம் ஜனங்கள் அவர்களும் கடந்து வந்தார்களாம். அப்போது இத்தனை மகிமையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் கைவிடாமல் 40 ஆண்டும் அவளை நடத்தினது மாத்திரமல்ல, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேவைகள் யார் கொடுப்பா? என் தேவைகள் யார் சந்திப்பா? இன்றைக்கும் நமக்குள்ள ஒரே துக்கம் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருமே அப்படியே பிளாங்காக இருப்போம். எப்படின்னாக்கா, எனக்கு யார் கொடுக்க முடியும்? எனக்கு யார் என் தேவைகளை சந்திப்பார்கள்? என் குடும்பத்துக்கு யார் உதவி செய்ய முன் வருவார்கள்? இப்படியெல்லாம் நம்ம நினைப்பது உண்டு. ஆனால் பாருங்கள், நமக்கு பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அக்கம் பக்கத்துலேருந்துலாம் வராது. நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறதுனால, நம் பரலோகத்தின் ஜனங்களாக இருக்கிறதுனால, நமக்கு தேவன் எங்கேருந்து தான் நம்ம அவர் வழி நடத்துவார்னா பரலோகத்திலிருந்து வழி நடத்துவார். அல்லேலூயா, இல்லையா? மேகமானது மேலே இருந்துருது. இவர்கள் எல்லாரையும் மேகத்தை பார்த்தாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய இடம் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய என் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால பாருங்கள், நமக்கு ஒத்தாசை தருகிற தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்னா, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு வேண்டியதை நிறைவாய் தருவார். வாசிக்கலாமா? 121ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா, இல்லையா? நம்ம பார்க்குறத தான் நம்ம நம்புவோம். ஆனால் வேதம் சொல்கிறது, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவர்கள் நம்ம அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர் தான் தேவ ஜனங்கள். அல்லேலூயா. ஆகையினால நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறதுனால, நம்ம தேவனாய் கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்து, தேவனாய் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யணுமா? சகலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாய் கர்த்தர் நமக்கு அழகாக நம்ம வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மகிமையானது நமக்கு பாருங்கள், நிறைவாய் நமக்கு வேண்டிய சகலத்தையும் அது கொடுத்து நடத்த வல்லமை உள்ளது. ஆகையினால இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தருடைய மகிமையில் நிறைவாய் கொடுத்து திருப்தியாய் வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிற பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மகிமையினால மாத்திரமல்ல, செகண்ட் பிளஸ்ஸிங் சொல்றாரு, அவருடைய பலத்த கரத்தினால வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான கரம் கிடையாது தேவனுடைய கரம். அவருடைய கரம் பலத்த கரம். ஏன் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் கரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்களேன், 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்வளோ பெரிய கரமாக இருக்கும் நீ யோசித்து பாரு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. போதும். அல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்போது அவர் நின்னார்னாக்கா நம்ம அவர் முகத்தை கூட பார்க்க முடியாது போல, அவ்வளோ பெரிய ஒரு தேவன். அப்போ அவருடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அதெல்லாம் நம்ம நினைக்கணும். அப்போ கர்த்தருடைய பலத்த கரம் அன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களாகிய தம்முடைய ஜனங்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் நடந்த சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு துணையாக வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலத்த கையினால் நடத்தினாராம். எப்படி, ஏன் பலத்த கரத்தினால் அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்துக்குண்டான அந்த சூழ்நிலைகள் நாம் பார்க்கும்போது, பார்வோனுடைய கரத்திலிருந்து யாராலும் விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலை இருந்தது.
பார்வோனுடைய ரதங்கள் மிகவும் பலத்ததாக இருந்தது. எல்லா ஜனங்களும் தங்களுடைய சுய பலத்தினால விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் கஷ்டப்பட்டார்கள். யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இவர்கள் என்ன தான் பிரயாசம் பண்ணுறாங்க, பண்ணாலும் அவங்களுக்கு முன்பாக ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அவளுக்கு ரொம்ப அடிமை மேலே அடிமையாக்கி கஷ்டத்தின் மேலே கஷ்டத்தை கொடுத்து விடுவிக்கவே முடியாத கண்ணீரும் கவலையுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வாசம் பண்ணினார்கள், வாழ்ந்தார்கள். அவங்களால் விடுவிக்க முடியல. இன்றைக்கும் இதை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கூட உங்களுக்கு நேரம் இந்த வார்த்தை வருகிறது. உங்களால் சில காரியத்தில் விடுவிக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் நான் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் அது முடியும் போது அது ஃபெயிலராக இப்போ முடிஞ்சிருக்கும். நீங்கள் சில காரியத்தை முயற்சி எடுத்தும் அதை சரியாக செய்து முடிக்க முடியாமல் உங்கள் பிரச்சனைகளில் சில வேளை நீங்கள் விடுவிக்க முடியாமல் காணப்படலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் அவருடைய பலத்த கரம் தம்முடைய ஜனங்களுக்கு உண்டு என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலத்த கரம் தான் இனி இந்த மாதம் முழுதுமாக தாங்க போகிறது. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து ஒருவரும் விடுவிக்க முடியாத நிலையில் கர்த்தருடைய பலத்த கரம் இந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு முன்பாக கிரியை செய்தது. வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வேகமாக வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அல்லேலூயா. இதை மோசேட்ட சொல்றாரு. மோசே, நீ அங்கிருந்தா வந்த, ஆனாலும் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கை வல்லமையை காணாமல் அவன் விடமாட்டான். அதனால் என் கையை நான் நீட்டுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மோசையை தேவனாய் கர்த்தர் தேவனுடைய பலத்த கையை சொல்லி அவளை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். அதே போல தான் நடந்தது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை பார்வோனும் அவனுடைய மந்திரவாதிகளும் அவனுடைய இராணுவங்களும் கண்டார்களாம். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்னு சொன்னால் இந்த யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17, 18, 19 வேகமாக வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரார்த்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில காரியம் நம்மளை போல உலகத்தாரம் என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்து காட்டுவாங்க இல்லையா? பாருங்க, நீங்கள் ஆண்டவர்ன்றீங்க, நாங்கள் பாருங்க ஆண்டவரே இல்லாமல் என்ன பண்ணுறோம், ஒரு சில காரியம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா, எல்லாத்தையும் செய்ய முடியாது. இதே தான் இந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு துணையாக இருந்த மந்திரவாதிகள் அந்த நாட்களில் இருந்தாங்க. தங்கள் மந்திர வித்தையினால் என்ன செஞ்சாங்களா, அவர்கள் இந்த மோசே ஆரோன் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா தண்ணீரை ரத்தமாக மாற்றுறாங்க. இவர்களும் தங்கள் மந்திர வித்தையினால் என்ன பண்ணாங்களாம், தண்ணீரை ரத்தமாக மாற்றுறாங்க இல்லையா? யோசித்து பாருங்கள், நீங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நான் இதை யோசித்தேன், தேவன் தண்ணீரை ரத்தமாக மாற்றினாரு, இவங்கள ரத்தத்திலிருந்து தண்ணியாக மாற்ற ஏன் முடியல? இவங்க என்ன பண்ணுறாங்களா, அதுதான் தண்ணீரை அவங்கள மாற்றுறாங்களே தவிர தேவன் மாற்றினதை அவளால் மாற்றவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் எப்படி அவருடைய கரத்தினால் ஒன்று செய்தார்னா அதை தடுக்க யாராலையும் என்ன பண்ண முடியவே முடியாது. இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தானே பண்ணுவ, நானும் கூட பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை ரத்தமாக்குனாங்க. சில காரியங்களை இவங்களும் செய்தாங்க. ஆனால் அதில் வந்த எல்லாவற்றையும் அவர்கள் செய்ததான் ஃபெயிலர் தான் முடிஞ்சிச்சு. கர்த்தர் செய்ததை ஒரு மாற்ற முடியாமல் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே புழுதியை இவர் அடிக்கிறார், டஸ்ட்டை அடிக்கிறாரு.
இந்த டஸ்டெல்லாம் அப்படியே பறந்து என்ன ஆச்சுன்னா கொச்ச 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 கொச்சன்னு பேன்கள் அப்படியே அருவருப்பாக இருக்கும். அப்படி எல்லாம் மேலே இருக்குதான். இதை இவங்க என்ன பண்ணாங்களாம், மந்திரவாதிகள் என்ன பண்ணியிருக்கணும், அதை மாற்றிருக்கணும். ஆனால் மாற்ற முடியல. இவங்க அதே போல் நானும் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணாங்களாம்மா. அதையும் அவளால் பண்ண முடியாமல் போனதுனால இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் தராங்க. யார்கிட்டனாக்கா பார்வோன்கிட்ட. இது நம்மளால் முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கரம் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய விரல். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும். அப்போ கை வல்லமையை இந்த பார்வோனும் அவருடைய ஜனங்களும் தேவனுடைய கையின் வல்லமையை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தமது கரத்தின் வல்லமையினால வாதைகளை அனுப்பி அவள் என்ன பண்ணாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அவர்கள் எகிப்திலிருந்து பலத்த கையோடு கூட கடந்து வராங்க. இந்த கரம்தான் விடுவித்த கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு உதவி செய்ய கர்த்தருடைய பலத்த கரம் உண்டு. அல்லேலூயா. உங்களையும் வழி நடத்த தேவனுடைய பலத்த கரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாத ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் சில காரியங்களை நீங்கள் விடுதலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த காரியத்தில் குறிப்பாக இந்த உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து, இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து, இப்படிப்பட்ட பாரத்திலிருந்து என்னை யாரும் விடுதலையாக்க முடியல, எங்கே போனாலும் விடுதலையாக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலும் வந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில், சிலருடைய வேலையில், சிலருடைய போக்கையிலும் வரத்திலும், சிலருடைய கையின் பிராசங்களை, பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இதிலிருந்து என்னால் விடுதலை ஆக்க முடியல, நானும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் விடுதலை ஆக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம். இதுவரையிலும் நீங்களும் போராடி விடுவிக்க முடியாத எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் தான் விடுதலையாக்கி கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரம் நம்மை சத்ருவின் கரத்திலிருந்தும் மனிதருடைய கரத்திலிருந்தும் தீமையான எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இந்த மாதம் முழுதுமாய் நடத்த போகிறது. அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவனுடைய பலத்த கரத்தினால நம்மை அவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து அவர் நடத்த போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் தொடர்ந்து வருகிற எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் விடுதலையாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்தி போடுவார். ஏன் அப்படின்னா அவருடைய பலத்தக்காரம் வரும்போது அதற்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பலத்தக்காரம் என்றைக்கு வந்ததோ அதுக்கப்புறம் பார்வோன் நாங்களை டச் பண்ண முடியல. அல்லேலூயா, இல்லையா? அவன் மீறி வந்தான் பாருங்க. யார் தான் மடிந்து போனான்னா பார்வோனும் அவனுடைய சேனைகள் தான் மறிந்து போனானே தவிர, பாருங்க இந்த பார்வோன் பார்க்குறான் சேனைகள்லாம் மறிந்து போயிடுச்சு. ஆனால் அப்போ தான் நினச்சிருப்பான் உண்மையாகவே அவருடைய தேவன், அவர் பலத்த தேவன், பலத்த கரத்தினால் அவள் வழி நடத்தினார் என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாய் கர்த்தருடைய பலத்த கரம் நமக்கு உண்டு. இந்த கரத்தை நம்ம பற்றி கொள்ளணும். இந்த கரத்தினால தான் தேவனாய் கர்த்தர் உங்களையும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி நடத்த போகிறார். ஒருவேளை கடந்த மாதத்தில், கடந்த வாரத்தில், கடந்த நாட்களில் எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் அதிலிருந்து விடுவிக்க முடியாமல் தொடர்ந்து இந்த நாளில் வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு உதவி செய்கிற, விடுதலையாக்குற, விடுவிக்கிற அவருடைய பலத்த கரம் நமக்கு உண்டு. அந்த கரத்தினாலே அவர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவது பிளஸ்ஸிங் தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அதை தொடர்ந்து 9-10 வாசிப்போம். 1, 2, 9, 10. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கவனிக்கணும், இங்க மீதியா நம்ம வாசிக்க போறோம். சாஸ்திரிகள் அவர்கள் கண்ட அந்த நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்து, இது ஒரு ராஜா பிறக்கும்போது உதிக்கிற நட்சத்திரமாச்சே, இது உதித்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய சாஸ்திரங்கள், அவருடைய வேதங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே இருக்கிற எல்லா இடங்களிலும் பாருங்கள், மெயினாக எங்கே வராங்கனாக்கா ராஜா எங்கே பிறந்திருப்பார், ராஜ அரண்மனை பிறந்திருப்பார் அப்படின்னு நினச்சி
ஏரோது கிட்ட என்ன பண்ணாங்க, அந்த நாட்களில் ஆண்டு கொண்டிருந்த ஏரோது கிட்ட கொண்டு வந்து இங்கே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு, அவர் எங்கே பிறந்திருக்கிறான்னு தெரியல, அவரை நாங்கள் காணும்படி வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை தேடி வந்தார்கள். கவனிக்கணும், தேடி வந்தார்கள். 9-10 வாசிப்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வழி தெரியாமல் அலைந்த சாஸ்திரிகளுக்கு தேவனாய் கர்த்தர் பாருங்க வழி காட்டும் நட்சத்திரமா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வழியே தெரியலங்க அவருக்கு, இல்லையா, எங்கே போகிறதுன்னு தெரில. ஏரோது சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயோ நீங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து அதை தொழுதுக்குள்ளேன்னு சொல்லி நயவஞ்சகமாக சொன்னாலும் இவங்களுக்கு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் கரெக்டாக அந்த நட்சத்திரம் என்ன பண்ணிச்சான், பிள்ளை எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல போகும் வரைக்கும் அது என்ன பண்ணிச்சான், முன்பதாக போய் அந்த பிள்ளை இருந்த வீட்டுக்கு மேலே கரெக்டாக நின்றுச்சான். அல்லேலூயா. அப்போ இவங்க வந்து என்னடா இது இந்த இடமா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்களாம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிறத பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷமா, இந்த நட்சத்திரம் சரியாக என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு வழிகாட்டுச்சின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அதே போல தான் பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் வழி தெரியாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை காண்பதற்கு வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷம் அடையும் நட்சத்திரமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் நன்மைகளை நீங்கள் பெற்று மகிழ்ச்சி அடைவதற்கு கர்த்தர் வழிகாட்டுகிற நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட நன்மைகளை தேடி தேடி சோர்ந்து போய் நம்ம இருக்கலாம். இன்னும் நாங்கள் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு, இல்லையா? உங்கள் நன்மைகளுக்காக நீங்கள் தனிமையில் அல்லது குடும்பமாக நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். என் நன்மைகளை நான் இப்படினாலும் சுதந்திரிக்கணும்னு சொல்லி. ஆனால் நமக்கு சரியான வழி நமக்கு தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். நமக்கு என்ன ரூட்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சரியான பாதையை நம்ம அறிந்து கொள்ளாமல் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டுக்கலாம். சில நமக்கு உதவி செய்யறது கூட யாரும் வழிகாட்டுறத கூட இந்த வழியாக நம்ம போய் இதை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு வழியும் யாருமே நமக்கு காட்ட முடியாத சூழ்நிலை கூட நமக்கு இருக்கலாம். பாருங்க, இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாய் மாறுவதற்கு எனக்கு வழி தெரியல, நான் சுகமாக இருப்பது எனக்கு வழி தெரியல, நான் சமாதானமாக இருப்பது எனக்கு வழி தெரியல, எனக்கு அது தெரிஞ்சால் நல்லா இருக்கும், நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் அதை நடப்பேன்னு சொல்லி நம்ம எத்தனை தான் முயற்சி பிரயாசப்பட்டாலும் நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு வழி தெரியாமல் இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு வழிகாட்டுகிற அவர் நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போகிற தேவன். இல்லைன்னா அவர் நமக்கு போல அப்படின்னாக்கா, நமக்கு அவருக்கு முன்பாக வழி காட்டலைனாக்கா நமக்கு எப்படி தான் இருக்கும், அது கோணலுமாய் அது எப்படி இருக்கும், கோணலாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும், முட்டு சந்து போல் இருக்கும். போனால் அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான், ஒன்றும் தெரியாது, இல்லையா? இதெல்லாம் மாற்றுறது யாருன்னா பிசாசானவன் தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கோணலும் மாணலுமாய் மாற்றுறது யாருன்னா பிசாசான வேலை. ஏன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, இல்லையா? வேதத்தில் அதுக்குண்டான காரியங்களை நம்ம பார்க்க இப்போ வேணாம். அப்போது அவன் என்ன பண்ண, எல்லாத்தையும் கோணலும் மாணலும் மாற்றி விட்ருவானா. நீங்கள் தேடி தேடி நீங்கள் அலையணும். ஆனால் தேவனாய் கர்த்தர் அவைகளை செவ்வையை மாற்றுகிற நமக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அதை நேராக மாற்றுகிற தேவனாய் இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். வாசிக்கலாமா? அல்லேலூயா. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இவரே நம்மை எப்படி நடத்துவார்? உங்களுக்கு விடிவெளி, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியில் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு சாஸ்திரிகள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த மாதத்தில் உங்களையும் தேவனாய் கர்த்தர் மகிழ்ச்சியாக்க, உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சுதந்திரத்துக்கொள்ள கர்த்தருடைய மகிமையல்ல இந்த நட்சத்திரத்தின் வழியாக எப்படி அவர்கள் அடைந்தார்களோ கர்த்தரே உங்களுக்கு அவர்
ஆசீர்வாதமான வழியில், நன்மைகளை கண்டு கொள்கிற வழியில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இதை இயேசு கிறிஸ்துவே வழி நடத்துவாராம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் விடிவெளி நட்சத்திரம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போது பாருங்கள், அவர் நம்மை அவருடைய மகிமையில் வழி நடத்துகிறார். அவர் தம்முடைய பலத்த கரத்தினால் வழி நடத்துகிறார். அவரே நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. 4வது பிளஸ்ஸிங்கை நம்ம வேகமாக நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வழி நடத்தினாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது இல்லையா, நம்மை போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின போது நடக்கிற சம்பவம் என்னன்னாக்கா, இதுவரைக்கும் ஆவியானவர் வழி நடத்துறதா சொல்லப்படலை. என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாரோ அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. இப்போ வழி நடத்துகிறாரு. இந்த வழி நடத்துதலில் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாரு. சோதனைகளை சந்திக்கும்படி செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கடந்த நாட்களில் சோதனை மேலே சோதனை, வேதனை மேலே வேதனை இல்லையா, கஷ்டம் மேலே கஷ்டம், கவலை மேலே கவலை, கண்ணீர் மேலே கண்ணீர் இல்லையா, இப்படி நம்ம வாழ்க்கையில் இது வனாந்தரம் என்று சொல்லப்படுகிறது. வனாந்தரத்தில் பிசாசு சோதிக்கிறான். ஆனால் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கவனிங்க. சோதனைகளை சந்திக்கிறாரு இந்த ஆவியானுடைய பலத்தினால. வாசிப்போம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறாரு? சோதனைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, அதை ஜெயித்தவராக என்ன பண்ணார்னா கடந்து போகும்படி செய்தாராம். அல்லேலூயா. அவர் திரும்பி வராரு. எப்படிப்பட்டவராக வராரு? வாசிப்போம். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. அவர் பாருங்க, அவருடைய பேர் பிரஸ்தாபம் மாறிச்சான். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய பெயர்களை கூட சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் உங்கள் பெயரை கர்த்தர் மகிமையாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்படும்படி உங்கள் பெயரை அவர் என்ன பண்ணார்? பெருமைப்படுத்துவேன். அப்படின்னா நம்ம உயர்த்துகிறது அடையலாம். அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த ஆவியானவர் பாருங்க, ஜெயத்தின் பாதையில் நடத்தினார். ஆனால் பார்த்தாக்க சோதனை தான். அந்த சோதனை வழியாக பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்தி அந்த சோதனையில் ஜெயிப்பதற்குண்டான வழியில் நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் சோதனையில் நம்ம சிக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம சிக்கப்பட்டிருப்போம் சோதனையில். அதனால தான் சோதனை மேலே சோதனை வந்துச்சு. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அவர் சோதனையில் நடந்தாலும் சந்தோஷமாக நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னாக்கா அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறாரு. சோதனையில் அவர் ஜெயமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் கர்த்தர் அதில் ஒரு வழியில் நம்மை அவர் ஜெயமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவான சோதனைகளை சந்தித்தார் இல்லையா, பிசாசின் சோதனைகளை சந்தித்தார். அதில் அவர் சோர்ந்து போகலை, தோற்று போல, அதில் அவர் ஜெயமாய் தான் வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட இதுவரையிலும் இருந்த நம்ம கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டங்கள் வனாந்திரம் போல சோதனைகள் போல இல்லையா நமக்கு இருக்கலாம். நம்ம ஜெயமே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், நமக்கு வெற்றி இல்லாத வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்களை வழிநடத்த போகிறார். எல்லாம் இதுவரையிலும் இருந்த சோதனையில் அவர், இதுவரையிலும் இருந்த உங்களுடைய வேதனையான வாழ்க்கையில் பாதையில் அவர் உங்களை ஜெயமாய் வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இந்த ஆவியானவர் ஜெயமான பாதையில் நடத்தும் போது அவருடைய பெயர் பிரசவமாக மாறிச்சான். இவர் பிரசவமாக்கல, ஆவியான பிரசவமாக மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய பேரை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் பெருமைப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ 4 விதமான பிளெஸ்ஸிங் தேவனாய் கர்த்தர் அவர் நம்மை அந்த வழிகள் நடத்த போகிறார். முதலாவது கர்த்தருடைய மகிமையில் நம்மை நடத்துவார். உங்கள் தேவையெல்லாம் நிறைவாய் சந்திக்கப்படும். 2வது கர்த்தருடைய பலத்த கரத்தில் அவர் நம்மை நடத்துவார்.
நம்ம எல்லாவற்றையும் விடுவித்து நடத்துவார். மூன்றாவது, கர்த்தரே நம்மை நடத்துவார் இல்லையா, உங்களுக்கு உங்கள் நன்மைகளை காணும்படி செய்வார். நான்காவது, ஆவியானவர் நம்மை நடத்துவார், உங்களை ஜெயமான பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலும் கர்த்தருடைய மகிமையில் அவர் நடத்த போகிறார். கர்த்தருடைய பலத்த கரத்தினால நம்மை நடத்த போகிறார். கர்த்தரே நம்மை நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார்.